என்னது தமிழ்நாட்டோட நிதி நிலைமை இவ்வளவு மோசமா இருக்கா? என்னது 2031 தமிழ்நாட்டில் வயசானவங்க தான் அதிகமா இருப்பாங்களா அப்படின்னு நாமெல்லாம் ஷாக் ஆகிற அளவுக்கு தமிழ்நாட்டோட நிலைமை போயிட்டு இருக்கு. தமிழ்நாட்டோட நிதி நிலைமைக்கு என்னதான் ஆச்சு? தமிழ்நாடு இப்போ எப்படி காலத்தை ஓட்டிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத கொஞ்சம் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நம்ம அண்ணன் அண்ணாமலை லண்டன்லலாம் போய் படிச்சுட்டு வராரு. எங்க போய் என்ன படிச்சு என்ன பண்ண அப்படியே லைட்டா யூட்டன் போடுறீங்களா? எல்லாமே வேஸ்ட் அப்புறமா அப்படின்னு கேட்குற அளவுக்கு ஒரு வேலையை பண்ணி வச்சிருக்காரு. அவருக்கான பதிலையும் சேர்த்தே இந்த வீடியோவில் பார்ப்போம். பொதுவாக ஒரு மாநிலத்தினுடைய நிதி நிலைமையை பற்றி பேசும்போதெல்லாம் ஃபைனான்ஸ் கமிஷன் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம அடிக்கடி கேள்விப்பட்டிருப்போம். அந்த ஃபைனான்ஸ் கமிஷனுங்கிறது என்ன, அதோடைய வேலை என்ன, அவங்க என்ன தான் பண்ணுறாங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்ப்போம். அதிலிருந்து நம்ம அடுத்தடுத்து போவோம். இப்போ இந்தியாவில் பார்த்தோம்னா 2 வகையான அரசுகள் இருக்குது, நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஒன்று டெல்லியில் இருக்கக்கூடிய ஒன்றிய அரசு, இன்னொன்று ஒவ்வொரு மாநிலத்திலையும் சேர்ந்த மாநில அரசுகள். இது ரெண்டுமே 2 வகையான அரசுகள் இந்தியாவில் இருக்குது. இந்த 2 அரசுகளுக்கும் இடையில பார்த்தோம்னா இந்த ஃபினான்ஷியல் கேப் அப்படிங்கிறது, ஃபினான்ஷியல் இம்பேலன்ஸ் அப்படிங்கிறது தொடர்ச்சியாக இருந்துக்கிட்டே இருக்குது. இப்போ மாநில மக்கள்கிட்ட இருந்து ஒன்றிய அரசு வரியை வசூலிக்குது. ஆனால் மாநில மக்களுக்கு அதிகமான வெல்ஃபேர் ஸ்கீம்ஸையோ இல்லை அதிகமான திட்டங்களையோ முன்னெடுக்கிறதா எது இருக்குதுன்னா மாநில அரசாங்கம் இருக்குது. அப்போ இந்த ஃபினான்ஷியல் இம்பேலன்ஸை எப்படி சரி பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக தான், இந்த விஷயங்களை டீல் பண்ணுறதுக்காக தான் ஃபைனான்ஸ் கமிஷன் அப்படிங்கிறது உருவாக்கப்பட்டுச்சு. 1951 உருவாக்குனாங்க. அதிலிருந்து பார்த்தோம்னா இப்போ வரைக்கும் 16 ஃபினான்ஸ் கமிஷன்கள் உருவாக்கப்பட்டிருக்கு. ஒவ்வொரு ஃபினான்ஸ் கமிஷன்லேயும் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த நிதியை எப்படியெல்லாம் பங்கிடலாம், ஒன்றியத்துக்கும் மாநிலங்களுக்கும் இடையில் இந்த நிதியை எப்படி பிரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நிறைய ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுப்பாங்க. ஒவ்வொரு ரெக்கமெண்டேஷனும் 5 வருஷம் வேலிடிட்டியாக இருக்கும். இது வரைக்கும் 15 ஃபினான்ஸ் கமிஷன் முடிஞ்சிருக்கு. இப்போ 16வது ஃபினான்ஸ் கமிஷன் அமைக்கப்பட்டிருக்கு. அவங்க இப்போ ரெக்கமெண்டேஷன் கொடுக்கறதுக்காக அந்த குழு அமைக்கப்பட்டு அவங்க வேலையை துவங்கியிருக்காங்க. இப்போ இந்த ஃபினான்ஸ் கமிஷன் ரெக்கமெண்டேஷனை என்ன பேஸில் கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, முதல்ல 2 வகையில் அவங்க 2 டெவல்யூஷன் வச்சுருக்காங்க. 2 வகையில் பிரித்து கொடுக்குறது. ஒன்று பார்த்தோம்னா வெர்டிக்கல் டெவல்யூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது ஹரிசாண்டல் டெவல்யூஷன். அது என்ன வெர்டிக்கல் ஹரிசாண்டல் அப்படின்னா, ஒன்றிய அரசு இருக்குது. ஒன்றிய அரசுலேருந்து இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்கள், ஒன்றிய அரசுலேருந்து அவங்க வாங்குற வரியில் எவ்வளவு பங்கை மாநிலங்களுக்கு பிரித்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறது தான் வெர்டிக்கல் டெவல்யூஷன் அப்படிங்கிறது. இப்போ ஒன்றிய அரசு 100 ரூபாயை கலெக்ட் பண்ணுதுன்னா அதில் எவ்வளோவோ ஒட்டு மொத்தமாக எல்லா மாநிலத்துக்கும் சேர்த்து எவ்வளவோ மாநிலத்துக்கு கொடுக்கணும், எவ்வளவோ ஒன்றிய அரசு வச்சுக்கலாம் அப்படின்னு பிரிக்கிறது தான் வெர்டிக்கல் டெவல்யூஷன். இப்போ இந்த ஹரிசாண்டல் டெவல்யூஷன் அப்படிங்கிறது என்னென்னா, இருக்கிற மாநிலங்கள், இங்கே இருக்க எல்லா மாநிலங்களுக்கும் மத்தியில் ஒன்றிய அரசுலேருந்து வாங்குகிற அந்த பணம் இருக்குல்ல, ஒன்றிய அரசுலேருந்து ஒதுக்கப்படுற பணம், அந்த பணத்தை எல்லா மாநிலங்களுக்கும் எப்படி செப்பரேட்டாக பிரித்து கொடுக்கறது, என்ன பேஸில் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் இவ்வளோன்னு ஒதுக்குறது அப்படின்னு ரெக்கமெண்டேஷன் கொடுக்கறது ஹரிசாண்டல் டெவல்யூஷன் அப்படிங்கிறாங்க. இப்போ இந்த வெர்டிக்கல் டெவல்யூஷனில் பார்த்தோம்னா இப்போ வரைக்கும் இருக்கிற நடைமுறை, கடைசியாக 15வது நிதி ஆணையத்தில் இருந்த நடைமுறை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒன்றிய அரசு வரியாக வசூலிக்கிற பணத்தில் 41% பணத்தை மாநிலங்களுக்கு பிரித்து கொடுக்கணும். இதுதான் கடைசியாக இப்போ வரைக்கும் இருக்கிற வெர்டிக்கல் டெவல்யூஷனுடைய வேல்யூ. ஒன்றிய அரசு 100 ரூபாவை கலெக்ட் பண்ணுதுன்னா அதில் 41 ரூபாவை மாநிலங்களுக்கு அப்படின்னு கொடுத்துடணும். அடுத்தது இந்த 41 ரூபாயை எப்படி இந்த மாநிலங்களுக்கு மத்தியில் பிரித்து கொடுப்பாங்க அப்படின்னா, ஹரிசாண்டல் டெவல்யூஷனுக்கு பல டிசைடிங் ஃபேக்டர்ஸை வச்சு இதை பிரித்து கொடுக்குறாங்க. இது ஒரு ஃபினான்ஸ் கமிஷன்லையும் இதை புது ஃபேக்டர்ஸை இன்க்ளூட் பண்ணுவாங்க, இல்லை மாற்றுவாங்க, ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இதை பார்த்தோம்னா பொதுவாக என்னென்ன பேஸில் கொடுக்கப்படுது, பிரிக்கப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா, மக்கள் தொகை, எந்த மாநிலத்திலலாம் மக்கள் தொகை அதிகமாக இருக்குது, மக்கள் தொகை எங்கே கம்மியாக இருக்குது, மாநிலத்தினுடைய சைஸ் எப்படி இருக்குது, ஏரியா எவ்வளோ பெருசாக இருக்குது, மாநிலத்தினுடைய ஃபினான்சியல் சுச்சுவேஷன் எப்படி இருக்குது, இப்படி பல ஃபேக்டர்களை வச்சு இந்த 41 ரூபாவை மொத்த மாநிலங்களுக்கு மொத்தம் எல்லாருக்கும் எப்படி பிரித்து கொடுக்கறது அப்படிங்கிறத ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. இப்போ இந்த ஃபேக்டர்லாம் எப்படி மாறி வந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத பின்னாடி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இப்போ 16வது நிதி ஆணையத்தினுடைய குழு கூட்டம் நடந்தப்போ அதில் தமிழ்நாடு சார்பாக தமிழ்நாடு முதலமைச்சர்லேருந்து என்ன கோரிக்கைகள் வச்சுருக்காங்க, தமிழ்நாடு எப்படியெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கு, இதுக்கு மாற்றாக நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு பல விஷயங்களை ஃபினான்ஸ் கமிஷன் முன்னாடி முன் வச்சுருக்காங்க. அப்போ தமிழ்நாடு இது வரைக்கும் இந்த ஃபினான்ஸ் கமிஷனுடைய ரெக்கமெண்டேஷன்களால் எப்படியெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கு, இதுக்கு மாற்றாக தமிழ்நாடு என்ன டிமாண்ட்ஸை வச்சுருக்கு அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம அண்ணாமலைக்கு வருவோம். அண்ணாமலை என்ன சொல்லியிருக்காருன்னா,
இப்போ தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் இந்த நிதி ஆணையத்தோட கூட்டத்தில் பேசும்போது தமிழ்நாட்டுக்கு நிதி எப்படியெல்லாம் குறைக்கப்பட்டுக்கிட்டே வந்திருக்கு, இன்றைக்கி எப்படி தமிழ்நாடு பாதிக்கப்பட்டிருக்குன்னு சொல்கிறாரு. அதை எதிர்த்து அண்ணாமலை ஒரு கருத்தை பதிவு பண்ணுறாரு. அது என்னன்னா, 13வது நிதி கமிஷனில் வெறும் 32% இருந்தது மாநிலங்களுக்கான ஷேரு. அதை நம்ம மோடிஜி வந்ததுக்கப்புறம் தான் 32% 42% இன்க்ரீஸ் பண்ணார். அதுக்கு முன்னாடி வரைக்கும் மாநிலங்களுக்கு குறைவாக இருந்த ஷேரை மோடிஜி வந்து தான் அதிகப்படுத்தினார் அப்படிங்கிற ஒரு கமெண்ட்டை அண்ணாமலை பதிவு பண்ணியிருக்காரு. சரி, அண்ணாமலை உண்மையை தான் சொல்கிறாரா அப்படின்னு செக் பண்ணோம்னா, பிரதமர் மோடி முதல் முறையாக 2014ஆம் ஆண்டு பிரதமர் ஆகுறாரு. அப்போது அவர் ஃபினான்ஸ் கமிஷனோட என்ன உரையாடல் நிகழ்த்தினார் அப்படின்னு ஒரு அறிக்கையை ரிப்போர்ட்டர்ஸ் கலெக்டிவ் அப்படிங்கிற நிறுவனம் வெளிக்கொண்டு வந்திருக்காங்க. அதில் ரொம்ப முக்கியமாக சொல்லப்படக்கூடிய விஷயம் என்னன்னா, மோடி முதல் முறையாக பிரதமராக வந்த உடனே ஃபினான்ஸ் கமிஷன் கிட்ட மாநிலங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஷேரை குறைக்கணும் அப்படின்னு நெகோசியேட் பண்ணியிருக்காரு, அன்அஃபிஷியலாக பேக்டோர் வழியா அப்படிங்கிற தகவல் அதில் வெளிவந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் விளக்கமாக சொல்லணும் அப்படின்னா, முதல்ல வந்து 2014 மோடி பிரதமர் ஆகிறதுக்கு முன்னாடி குஜராத்தினுடைய முதலமைச்சராக இருந்தார். குஜராத் முதலமைச்சராக இருந்தப்ப மோடி என்ன பேசினார் அப்படின்னா, இங்கே வந்து ஒன்றிய அரசு கலெக்ட் பண்ணுற வரியில் நீங்கள் என்ன 32% கொடுக்குறீங்க, மாநிலங்களுக்கு வர வேண்டிய ஷேரு 50% வரணும் அப்படின்னு ரொம்ப ஆவேசமாக பேசிக்கிட்டு இருந்தார். சரி, மோடி பிரதமர் ஆகிட்டார், பரவாயில்லப்பா வந்துட்டார், 50% தூக்கி கொடுத்துருவாரு அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. அந்த சமயத்தில் சரியாக 14வது ஃபினான்ஸ் கமிஷன் அவங்களுடைய ரெக்கமெண்டேஷனை ரெடி பண்ணி கொடுத்தாங்க. அந்த ரெக்கமெண்டேஷனில் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, 32% 42% அதிகரித்து ஒரு ரெக்கமெண்டேஷனை கொடுத்தாங்க. இப்போ மோடி தான் வந்து சரி, மோடி 50% கேட்டார்ல, 42 தான் சொல்லியிருக்காங்க, இதை அப்படியே ஏற்றுக்குவாருப்பா, 42 கொடுத்துருவாரு அப்படின்னு நமக்குலாம் தோணும். ஆனால் மோடி என்ன பண்ணாருங்கிறது தான் ட்விஸ்ட்டு. மோடி என்ன பண்ணார்னா, அப்போ ஃபினான்ஸ் கமிஷன் சேர்மேனாக இருந்தவர் ஒய்வி ரெட்டி, அவர்கிட்ட ஒரு அன்அஃபிஷியல் மீட்டிங்க்கு ஏற்பாடு பண்ணுறாரு. ஏற்பாடு பண்ணி, இல்லை மாநிலங்களுக்கு நீங்கள் 42%லாம் கொடுக்காதீங்க, அதை 33% குறைங்க அப்படின்னு பேசுகிறாரு. இதை சொன்னது யார் அப்படின்னு பார்த்தோம்னா, இன்னைக்கு நிதி ஆயோக், மோடி அரசாங்கத்தினுடைய பிளானிங் கமிஷன், நிதி ஆயோக்கினுடைய சேர்மேனாக இருக்கக்கூடிய பிவிஆர் சுப்பிரமணியம் அவர் சொல்லியிருக்காரு. இதை அவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, மோடி ஃபினான்ஸ் கமிஷன் சேர்மேனோட பேக்டோர் மீட்டிங் நடத்தினார்ல, அந்த பேக்டோர் மீட்டிங்கில் இந்த பிவிஆர் சுப்பிரமணியம் கூட இருந்திருக்கார். மோடியும் ஒய்வி ரெட்டியும் பேசும்போது கூட இருந்தவர் சொல்லியிருக்கார், மோடி 42% 33% குறைங்க சொன்னார் அப்படின்னு. ஏன் பிவிஆர் சுப்பிரமணியம் கூட இருந்தார் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த பிவிஆர் சுப்பிரமணியம் தான் அன்னைக்கு பிரைம் மினிஸ்டருடைய செக்ரட்டரியாக இருந்தவர். அதனால் அவரே ஒரு மீட்டிங்கில் இதை ஓப்பனாக சொல்லிட்டதுனால மொத்தமும் வெளியில் வந்துடுச்சு. இதில் இன்னொரு ட்விஸ்ட்டு என்ன நடந்ததுன்னா, ஃபினான்ஸ் கமிஷன் சேர்மேனாக இருந்த ஒய்வி ரெட்டி மோடி சொல்கிறதெல்லாம் ஏற்றுக்க முடியாது அப்படின்னு சொல்லி மறுத்துட்டார். அவர் என்ன பண்ணார்னா, பிரைம் மினிஸ்டர் செக்ரட்டரியான பிவிஆர் சுப்பிரமணியத்தை கூப்பிட்டு, கோ அண்ட் டெல் யுவர் பாஸ் ஹி ஹேஸ் நோ சாய்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு. போய் உங்கள் பாஸ்கிட்ட சொல்லுங்கள், அவருக்கு வேறு வழி கிடையாது, நாங்கள் கொடுக்குற ரெக்கமெண்டேஷனை ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதோடு நிறுத்தாமல் 42% அப்படிங்கிறத ரெக்கமெண்டேஷனாக ஃபினான்ஸ் கமிஷனில் கொடுத்துட்டார். ஆனால் மோடி அரசுலேருந்து என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, அதுக்கு முன்னாடியே நம்ம தான் 33% தான் கொடுக்க சொல்லி பேச போகிறோமே, அதை எப்படியும் ஒத்துக்குவாங்க ஃபினான்ஸ் கமிஷனில், இந்த 33 வச்சு நம்ம பட்ஜெட்டை ரெடி பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மாநிலங்களுக்கு 33% மட்டும் பிரித்து கொடுக்குற மாதிரி வச்சுக்கிட்டு மீதியை ஃபுல்லாக ஒன்றிய அரசு வச்சுக்கிட்டு பட்ஜெட்லாம் அவங்க ரெடி பண்ணி வச்சிட்டாங்க. ஆனால் ஃபினான்ஸ் கமிஷன் 42%ன்னு சொல்லிடுச்சு. இப்போ வேறு வழி இல்லாமல் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, உட்காந்து 2 நாளில் அவசரமாக பட்ஜெட்டில் எதுக்கெல்லாம் அதிகமாக நிதி ஒதுக்குனாங்களோ அதுக்கெல்லாம் கட் பண்ணி 42 மாநிலங்களுக்கு கொடுக்க வேண்டியதை மாற்றி பட்ஜெட்டை 2 நாளில் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ இதில் முக்கியமான தகவல் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இங்கே ஃபினான்ஸ் கமிஷனை பொறுத்த வரைக்கும் ஒன்றிய அரசு, மாநில அரசு, இது ரெண்டுமே 2 அரசுகள், 2 பார்ட்டிஸ், இது ரெண்டுத்துக்குமே சம அளவிலான நெகோசியேஷன் பவர் உண்டு. இந்த 2 பார்ட்டிங்கிறதுனால இதில் ஏதாவது ஒரு பார்ட்டி என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா, மறைமுகமாகவோ அல்லது நேரடியாகவோ வந்து ஃபினான்ஸ் கமிஷன்கிட்ட நீங்கள் இந்த ரெக்கமெண்டேஷனை மாற்றுங்கன்னு நெகோசியேட் பண்ணக்கூடாது. எப்போனா ஃபினான்ஸ் கமிஷன் ரெக்கமெண்டேஷன் கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் அதை மாற்ற சொல்லி எந்த நெகோசியேஷனும் அஃபீஷியலாகவோ அன்அஃபீஷியலாகவோ பண்ணக்கூடாது. அது சட்டப்படி தப்பு. உங்களுக்கு ஒன்றிய அரசுக்கு என்ன சாய்ஸ் இருக்குன்னா, ஒன்று நீங்கள் ஃபினான்ஸ் கமிஷன் கொடுக்குற ரெக்கமெண்டேஷனை அக்செப்ட் பண்ணிக்கணும், இல்லையா நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டோம்
அப்படின்னு வெளிப்படையாக அதை நிராகரிச்சுட்டு அந்த குழுவை கலைக்கலாம். இந்த 2 ஆப்ஷன் தான் உங்ககிட்ட இருக்குது. ஆனால் அதை தாண்டி பேக்டோர் மீட்டிங் போட்டு மாநிலத்துக்கான நிதியை குறைங்கன்னு அன்அஃபிஷியலாக பேசுனது சட்டப்படி தப்பு அப்படிங்கிறது தான் சட்ட வல்லுநர்களோட கருத்தாக இருக்குது. இதெல்லாம் தெரியாமல் நம்ம அண்ணாமலை அண்ணன் என்ன பண்ணுறாருன்னா, பிரதமர் மோடி வந்ததுக்கப்புறம் தான் 32% 42% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு ஒரு கிளைம் வந்து எடுக்கிறார். இதில் இன்னொரு கொடூரமான விஷயம் என்ன அப்படின்னா, 32 42 ஆக்கணுங்கிறத பிரதமர் முடிவு பண்ணுறது கிடையாது, அது ஃபைனான்ஸ் கமிஷன் முடிவு பண்ணுறது. அதை மோடி வந்து ஏற்றுனாருன்னு சொல்கிறதெல்லாம் வந்து ஜி நீங்கள் என்ன படிச்சிங்க அப்படிங்கிற கேள்வியை நமக்கு எழுப்புது. அண்ணாமலையே இப்படி இருக்காருன்னா நம்ம மோடிஜி எப்படி இருப்பார், பெரிய ஜி? அவர் இந்த ஃபினான்ஸ் கமிஷன் ரெக்கமெண்டேஷன் வந்தவுடனே மீசையில் மண் ஓட்டாத மாதிரி பார்லிமெண்ட்டில் போய் நின்றுட்டு என்ன பண்ணார்னா, மாநிலங்கள் தான் இந்த நாட்டின் முதுகெலும்பு, மாநிலங்களை வலுப்படுத்தினாதான் இந்த நாடு வலுப்படும், அதனால தான் நான் வந்தவுடனே என்ன முடிவெடுத்தேன்னா மாநிலங்களுக்கான நிதியை 42% உயர்த்தணும்னு முடிவெடுத்திருக்கேன், இந்த அரசு மாநிலங்களை வலுப்படுத்தக்கூடிய அரசு அப்படின்னு பார்லிமெண்ட்டில் கிளைம் பண்ணுறாரு. பிஜேபி எம்பிக்கள்லாம் எல்லாம் கை தட்டுறாங்க. ஆனால் உண்மையில் என்ன நடந்ததுன்னா, பேக்டோரில் மாநிலங்களுக்கு நிதியை குறைக்க சொல்லி ஃபினான்ஸ் கமிஷன் சேர்மன் குறைக்க முடியாது போ அப்படின்னு சொல்லிட்டாரு. இதுதான் மொத்தமாக நடந்த விஷயம். சரி, இதெல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ 42% கொடுத்தாகணும் மோடி, ஃபினான்ஸ் கமிஷன் சொல்லிடுச்சு. இதை அப்படியே விட்டாரா மோடி அப்படின்னு பார்த்தோம்னா, அவருக்கு அதுக்கப்புறமும் இந்த 42% கொடுக்கறதுல விருப்பம் வரல. அதனால் என்ன பண்ணுறாருன்னா, இங்கே வரி முறைகள் இருக்குல்ல, டேக்ஸ் விஷயங்களில் நிறைய மாற்றங்களை கொண்டு வராரு. இதையும் நம்ம அண்ணாமலை அண்ணனுக்கு வந்து சொல்ல வேண்டியிருக்கு. இப்போ பொதுவாக இந்த டேக்ஸ் விஷயங்களில் மோடி என்ன மாற்றங்களை பண்ணார் அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி, டேக்ஸில் என்ன மாதிரியான டைப் ஆஃப் டேக்ஸ் இந்தியாவில் இருக்குது அப்படிங்கிற ஒரு சின்ன பார்வையை பார்த்துட்டு அந்த விஷயத்துக்கு போவோம். இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 2 வகையான டேக்ஸஸ் இருக்குது. இப்போ ஒன்று வந்து டைரக்ட் டேக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம், இன்னொன்று இன்டைரக்ட் டேக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டைரக்ட் டேக்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இப்போ நம்ம வந்து ஒருத்தர் எவ்வளவுக்கு வருமானம் சம்பாதிக்கிறாரோ அவ்வளவுக்கு ஏற்ற மாதிரி வரி கட்டுறது, இது வந்து டைரக்ட் டேக்ஸுக்குள்ளே வரும். பொதுவாக பார்த்தோம்னா நம்ம இன்கம் டேக்ஸ், வருமான வரி, இப்போ நம்ம எவ்வளோ சம்பாதிக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி கட்டுவோம். கார்ப்பரேட் டேக்ஸ் வரும். இந்த மாதிரியான வருமானத்துக்கு ஏற்ற வரிகள், இந்த மாதிரியான டேக்ஸ், இன்கம் டேக்ஸ், கார்ப்பரேட் டேக்ஸ்லாம் டைரக்ட் டேக்ஸில் வரும். இந்த இன்டைரக்ட் டேக்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா, நம்ம நேரடியாக அரசுக்கிட்ட செலுத்தாமல் வேறு வேறு வழிகளில் போய் சேரும். இப்போ குறிப்பாக இதை எளிமையாக எப்படி சொல்லலாம்னா, இப்போ நம்ம ஒரு பிஸ்கெட் வாங்குறோன்னு வச்சிங்களேன், பிஸ்கெட் பாக்கெட்டு, அதில் வந்து நீங்கள் எம்ஆர்பி 10 ரூபா அப்படின்னு போட்டிருக்குன்னா, அதுக்கு கீழே பார்த்தோம்னா இன்க்ளூசிவ் ஆஃப் ஆல் டேக்ஸஸ் அப்படின்னு போட்டிருக்கோம். இப்போ இந்த பிஸ்கெட் 10 ரூபா பிஸ்கெட்டுக்கு ஒரு 3 ரூபா இல்லை 2 ரூபா டேக்ஸ் இருக்குன்னு வச்சுங்களேன். இப்போ இந்த பிஸ்கெட் பாக்கெட்டை 10 லட்ச ரூபா மாதம் சம்பாதிக்கிற ஒருத்தர் வாங்குறாரு அப்படின்னா, அவரும் இந்த 10 ரூபா பிஸ்கெட் பாக்கெட்டுக்கு அதே டேக்ஸ் தான் கட்டணும். இப்போ 10,000 ரூபா மாதம் சம்பாதிக்கிற ஒருத்தர் அந்த பிஸ்கெட் பாக்கெட்டை வாங்குறாரு அப்படின்னா, அவரும் அந்த பிஸ்கெட் பாக்கெட்டுக்கு அதே அமௌண்ட்டு கட்டணும். இப்போ இந்த மாதிரி வரி வந்து இன்டைரக்ட் டேக்ஸுக்குள்ளே வருது. இப்போ ஜிஎஸ்டி, எக்ஸைஸ் டியூட்டி, கஸ்டம்ஸு, வேட்டு, இந்த மாதிரி வரியெல்லாம் வந்து இந்த இன்டைரக்ட் டேக்ஸுக்குள்ளே வரும். இந்த இன்டைரக்ட் டேக்ஸ் அப்படிங்கிறதே வந்து பார்த்தோம்னா ஒரு அபத்தமான வரிமுறையாக இருக்குது. நாட்டில் ஏழைகள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நாட்டில், குறிப்பாக இன்இக்வாலிட்டி அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நாடு இந்தியாங்கிறது, ஒரு ரொம்ப அதிகமான இன்இக்வாலிட்டியாக இருக்கக்கூடிய நாடு. இங்கே இருக்கக்கூடிய டாப் 1%, 3% பணக்காரங்க கிட்ட தான் இந்த நாட்டினுடைய பாதி சொத்துக்கள் இருக்குது. பாட்டம் 50% மக்கள்கிட்ட 4% சொத்து கூட இல்லை. இந்த அளவுக்கு இன்இக்வாலிட்டி இருக்கக்கூடிய ஒரு நாட்டில் இன்டைரக்ட் டேக்ஸ், அதாவது 10 லட்ச ரூபா சம்பாதிக்கிறவனுக்கும் ஒரே வரி, 10,000 சம்பாதிக்கிறவனுக்கும் ஒரே வரி அப்படிங்கிற அந்த இன்டைரக்ட் டேக்ஸை அதிகமாக்கிட்டே இருக்கிறதுங்கிறது அது ஒரு அபத்தமான ஒரு முறை. அது வந்து ஏழைகளை வந்து வதைக்கக்கூடிய முறை அப்படிங்கிற கருத்தை பொருளாதார ஆர்வலர்கள் ரொம்ப நாளாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இந்த 2 வகையான டேக்ஸ் முறைகளை நம்ம பார்த்தோம். இதை தாண்டி செஸ்ஸு, சர்சார்ஜ் அப்படின்னு 2 முறைகள் இருக்குது. இப்போ இந்த டைரக்ட் டேக்ஸு, இன்டைரக்ட் டேக்ஸு, அது இதுன்னு எல்லாத்தையும் கூட்டினா வரக்கூடிய மொத்த டேக்ஸ் அமௌண்ட் இருக்குல்ல, இதை தான் வந்து பார்த்தோம்னா ஜிடிஆர், கிராஸ் டேக்ஸ் ரெவன்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கிராஸ் டேக்ஸ் ரெவன்யூலேருந்து தான் 41% மாநிலங்களுக்கு ஒன்றிய அரசு பிரித்து கொடுக்கணும்.
இப்போ இதில் தான் ட்விஸ்ட்டு என்னென்னா, இந்த செஸ்ஸு சர்சார்ஜ்னு 2 சொன்னோம் இல்லைங்களா, அந்த 2த்தில் கலெக்ட் பண்ணக்கூடிய பணத்தை மாநிலங்களுக்கு பிரித்து கொடுக்க தேவை கிடையாது. இதுதான் வந்து சட்டப்படி இருக்கக்கூடிய ரூல். அப்போ மோடி என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இந்த டைரக்ட் டேக்ஸு இன்டைரக்ட் டேக்ஸ் எல்லாம் விட்டுட்டு இந்த செஸ்ஸையும் சர்சார்ஜையும் அதிகப்படுத்திக்கிட்டே போகிறார். இவர் என்ன பண்ணுறதுன்னா, மாநிலங்களுக்கு பிரித்து கொடுக்க வேண்டிய வரிகள் இருக்குல்ல, இந்த எக்ஸைஸ் டியூட்டி, இந்த மாதிரி வரிகளை குறைக்கிறது அல்லது அதை மாற்றாமல் அப்படியே வச்சுக்கிறது. மாநிலத்துக்கு பிரித்து கொடுக்க தேவையில்லாத வரி இருக்கு பாரு, செஸ்ஸு சர்சார்ஜ், இதை ஏற்றிக்கிட்டே போகிறது. இதன் மூலமாக மோடி ஒரு பெரிய சேஞ்சை வந்து டேக்ஸ் முறைகளில் கொண்டு வந்திருக்காரு. குறிப்பாக சொல்லணும்னா 2014 மோடி ஆட்சிக்கு வந்தப்ப இந்த செஸ்ஸு சர்சார்ஜோடைய மதிப்பு எவ்வளோ இருந்ததுன்னா 13% இருந்தது. மொத்த டேக்ஸ் வேல்யூவில் 13% இருந்தது இந்த செஸ்ஸும் சர்சார்ஜும். ஆனால் 2021-22 இது என்னவா மாறுச்சு அப்படின்னா 28% மாறுச்சு மொத்த டேக்ஸில். செஸ்ஸும் சர்சார்ஜும் மொத்த டேக்ஸில் 28%, கிட்டத்தட்ட மோடி ஆட்சிக்கு வந்ததை விட டபுள் மடங்கை விட அதிகம். இப்போ 2024-25 என்ன எஸ்டிமேட் பண்ணியிருக்காங்கன்னா 23% இருக்கும் இந்த செஸ்ஸும் சர்சார்ஜும் அப்படின்னு எஸ்டிமேட் பண்ணியிருக்காங்க. இதை இன்னும் புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, இப்போ நாட்டில் மொத்த கிராஸ் டேக்ஸ் ரெவன்யூ, மொத்தமாக வருமானம், வரி மூலமாக வரக்கூடிய கலெக்ட் பண்ணக்கூடிய வருமானம் ஒன்றிய அரசுக்கு வர்றது எவ்வளோ அப்படின்னா 38.8 லட்சம் கோடி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ 41% மாநிலங்களுக்கு பிரித்து கொடுக்கணும். அந்த 41%ங்கிறது இந்த 38.8 லட்சம் கோடியிலேருந்து பிரித்து தர மாட்டாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அதில் இந்த 23% செஸ்ஸும் சர்சார்ஜும் போயிடும். அப்போ 4ல் ஒரு பங்கு 23%ங்கிறது இந்த 38.8 லட்சத்தில் 4ல் ஒரு பங்கு அமௌண்ட்டை எடுத்து ஒதுக்கி வச்சுட்டு மீதி இருக்கிற அமௌண்ட்லேருந்து தான் 41% பிரித்து தருவாங்க. அப்போ இதனால் இங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரிஜினலாக மாநிலங்களுக்கு பிரித்து கொடுக்க வேண்டிய வேல்யூ என்னவா மாறி இருக்குன்னா 33% மாறிடுச்சு. அதாவது செஸ்ஸையும் சர்சார்ஜையும் 23% உயர்த்ததுனால கிராஸ் டேக்ஸ் ரெவன்யூவில் பிரித்து கொடுக்க வேண்டிய வேல்யூ கம்மியாயிடுச்சு. அதுலேருந்து 41%ங்கிறது மொத்த டேக்ஸ் வேல்யூவில் 33% மாறிடுச்சு. மோடி எதை ஃபினான்ஸ் கமிஷனில் நெகோசியேட் பண்ணாரோ அந்த வேல்யூவை அவர் வந்து செஸ்ஸையும் சர்சார்ஜையும் ஏற்றி இந்த 33% கொண்டு வந்துட்டார். அவர் நினச்சதை சாதிச்சிட்டார். இது தெரியாமல் தான் நம்ம அண்ணாமலை அண்ணன் வந்து 42% மோடி இன்க்ரீஸ் பண்ணிட்டாரு அப்படின்னு ஒரு ப்ராப்பகண்டாவை இங்கே பண்ணிக்கிட்டு இருக்காரு. சரி, இந்த செஸ்ஸையும் சர்சார்ஜையும் வாங்கினாங்களே, இதையாவது ஒழுங்காக ஒன்றிய அரசு யூட்டிலைஸ் பண்ணிச்சா அப்படின்னு பார்த்தோம்னா, சிஏஜியோடைய அறிக்கை ஒன்று என்ன சொல்லுதுன்னா, இந்த செஸ்ஸு அப்படிங்கிறது என்ன, சர்சார்ஜ் என்ன அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத அதை பற்றின ஒரு சின்ன விளக்கத்தை பார்த்துருவோம். இந்த செஸ்ஸுங்கிறது என்னென்னா, ஒரு குறிப்பிட்ட ஸ்பெசிஃபிக் பர்பஸுக்காக போடக்கூடிய வரி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இப்போ அக்ரிகல்ச்சர் செஸ் அப்படின்னா அந்த பணத்தை விவசாயம் சம்மந்தமான விஷயங்களுக்கு மட்டும்தான் பயன்படுத்த முடியும். ரோடு அண்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செஸ் அப்படின்னு போடுறாங்கன்னா அந்த பணத்தை ரோடும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையும் மெயின்டைன் பண்ணுறதுக்காக மட்டும்தான் பயன்படுத்த முடியும், வேறு பர்பஸுக்கு பயன்படுத்தக்கூடாது. இதுதான் ரூல் செஸ்ஸில் கலெக்ட் பண்ணுற பணத்துக்கு. அடுத்ததான் இந்த சர்சார்ஜ் அப்படிங்கிறது டேக்ஸ் ஆன் டேக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, வரிக்கு மீது வரி. இப்படி இந்த 2 டைப் ஆஃப் பணத்தை இருக்குல்ல, இதில் வசூல் பண்ணதில் 60% பணத்தை மட்டும்தான் செஸ் மூலமாக வசூல் பண்ணதில் குறிப்பிட்ட ஸ்பெசிஃபிக் பர்பஸுக்காக பயன்படுத்தியிருக்காங்க. மீதி 40% பணத்தை சென்ட்ரல் பூலுக்கு டைவர்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சிஏஜி அறிக்கை குற்றம் சாட்டியிருக்கு. அப்போ வாங்கின செஸ்ஸையும் அந்த ஸ்பெசிஃபிக் பர்பஸ்க்காக பயன்படுத்தாமல் ஒன்றிய அரசோட நிதிக்கு மாற்றிக்கிட்டாங்க, காமன் நிதிக்கு. இது இல்லாமல் மாநிலங்களுக்கு இது மட்டும்தான் அடியா அப்படின்னு பார்த்தோம்னா, மோடி அரசாங்கம் ஜிஎஸ்டியை அறிமுகப்படுத்தினாங்க. ஜிஎஸ்டி அறிமுகப்படுத்தினால என்ன ஆச்சுன்னா, தமிழ்நாடு மாதிரியான மாநிலங்கள் பெரிய அளவிலான நிதி இழப்பை ஒவ்வொரு வருஷமும் சந்திச்சுக்கிட்டே இருக்காங்க. அப்போ இதனால என்ன ஆயிடுச்சுன்னா, மாநிலங்கள் புதுசாக அவங்களோட வரியை வந்து உயர்த்துறது, அவங்க வரியை வந்து புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணுறது, இந்த மாதிரியான எந்த உரிமைகளும் மாநிலங்களுக்கு இல்லாமல் போயிடுச்சு. இதுலேயும் மாநிலங்களுக்கு ஒரு பெரிய அடி விழுந்துருச்சு. அப்போ இதை ஒட்டுமொத்தமாக நம்ம தொகுத்து பார்த்தோம்னா, இந்த வெர்டிக்கல் டெவல்யூஷன் ஒன்றிய அரசுக்கிட்ட இருந்து மாநிலங்களுக்கு பிரித்து கொடுக்கறது அப்படிங்கிறது ஃபினான்ஸ் கமிஷன் சொன்னதுக்கு அப்புறமும் இங்கே 42% அப்படிங்கிறது கொடுக்கப்படாமல் 33% தான் ஒரிஜினலாக கொடுக்கப்படுது அப்படிங்கிறது தான் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயமா இருக்குது. அடுத்ததாக இப்போ வந்து நம்ம தமிழ்நாடு சார்பில் என்னென்ன டிமாண்ட்லாம் வச்சாங்க அப்படின்னு ஃபினான்ஸ் கமிஷன் 16வது ஃபினான்ஸ் கமிஷன் முன்னாடி வச்சாங்க அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி, இந்த ஒவ்வொரு ஃபினான்ஸ் கமிஷன் ஒவ்வொரு வாட்டியும் அவங்க கொடுக்குற ரெக்கமெண்டேஷனில் சில பாதிப்புகள் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கு அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல, அந்த பாதிப்புகளை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா
இந்த 13, 14, 15 இந்த 3 ஃபினான்ஸ் கமிஷனில் என்னென்ன மாற்றங்கள் நடந்தது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ 13வது ஃபினான்ஸ் கமிஷன் எடுத்துக்கிட்டோம்னா என்னென்ன பேஸில் அந்த பணத்தை வந்து மாநிலங்களுக்கு பிரித்து கொடுக்கறது அப்படிங்கிற முடிவை எடுத்தாங்க அப்படின்னா, முதல்ல வந்து பார்த்தோம்னா பாப்புலேஷன், அதாவது மக்கள் தொகை. அது எந்த மக்கள் தொகை அப்படின்னா 1971 எடுக்கப்பட்ட மக்கள் தொகை. ஏன் 1971 கணக்கில் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, 1971 அப்புறம் இங்கே வந்து குடும்ப கட்டுப்பாடு அப்படிங்கிற பேரில் மக்கள் தொகையை கட்டுப்படுத்துகிற முயற்சிகள் வந்து கடுமையாக எல்லா மாநிலங்களிலும் எடுக்கப்பட்டது. குறிப்பாக தமிழ்நாடு மாதிரியான மாநிலங்கள் அதை ரொம்ப எஃபெக்டிவாக அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. நீங்கள் வந்து சில வருஷத்துக்கு முன்னாடிலாம் பார்த்தோம்னா பஸ் ஸ்டாண்டுலேருந்து நீங்கள் எங்கே போனாலும் குடும்ப கட்டுப்பாடு சம்மந்தமான விளம்பரங்களை பார்க்க முடியும். நம்ம ஊரில் ஆட்டோக்கள்லேருந்து லாரிகள்லேருந்து பார்த்தோம்னா எல்லாத்துலேயும் நாம் இருவர் நமக்கு இருவர், இல்லை நாம் இருவர் நமக்கு ஏன் இருவர் அப்படின்னு கேட்குற அளவுக்கு கூட அந்த வாசகங்கள்லாம் எழுதப்படக்கூடியதாக இருந்தது. இப்படி ஒரு கடுமையான பிரச்சாரம் இங்கே முன்னெடுக்கப்பட்டு தமிழ்நாடு அரசுகள் கண்டினியூவாக தமிழ்நாட்டில் வந்து எல்லா அரசுகளுமே இது ரொம்ப எஃபெக்டிவாக மக்கள் தொகையை கட்டுப்படுத்தினாங்க. அப்போ மக்கள் தொகையை கட்டுப்படுத்தினதுக்காக இவங்களுக்கெல்லாம் பாதிக்கப்படுவாங்க அப்படிங்கிறதுனால தான் என்னவாச்சுன்னா, அதுக்கப்புறம் அந்த மக்கள் தொகையோட எண்ணிக்கையை கணக்கில் வச்சுக்கிட்டு அதன் அடிப்படையில் கொடுக்காம 1971 மக்கள் தொகை அடிப்படையில் நிதியை ஒதுக்குறது அப்படின்னு ஃபினான்ஸ் கமிஷனில் வச்சாங்க. இது எப்படின்னா, எந்த மாநிலத்தில் மக்கள் தொகை அதிகமாக இருக்கோ அவங்களுக்கு பணம் அதிகமாக ஒதுக்குறது, கொஞ்சம் மக்கள் தொகை குறைவான இருக்க மாநிலங்களுக்கு கொஞ்சம் பர்சன்டேஜில் கம்மியாக ஒதுக்குறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாப்புலேஷனுக்கு 25% அப்படிங்கிறத நிதியில் ஒதுக்குறாங்க. அடுத்து என்ன ஃபேக்டர் அப்படின்னு பார்த்தோம்னா ஏரியா, அதாவது ஒரு மாநிலத்தினுடைய சைஸ். எந்த மாநிலம் பெருசாக ஏரியா பரப்பளவு இருக்கோ அந்த மாநிலத்துக்கு கொஞ்சம் அதிகமாகவும், குறைவான பரப்பளவு கொண்ட மாநிலத்துக்கு கொஞ்சம் குறைவாகவும் ஒதுக்குற மாதிரி அதுக்கு 10% இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒதுக்குனாங்க. அதுக்கடுத்து பார்த்தோம்னா இன்கம் டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்னென்னா, இப்போ இந்தியாவிலேயே வளர்ச்சி அடைந்த அதிக ஜிடிபி கொண்ட மாநிலம் இருக்கும்ல, அந்த மாநிலத்தோடு ஒப்பிடும்போது இன்னொரு மாநிலத்தின் ஜிடிபி எவ்வளவு குறைவாக இருக்குது, ரெண்டுத்துக்குமான இம்பேலன்ஸ், அந்த பேலன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு செக் பண்ணி வளர்ச்சி குறைவான மாநிலங்களுக்கு அதிகமான நிதியும், வளர்ச்சி அடைந்த மாநிலங்களுக்கு கொஞ்சம் குறைவான நிதியும் ஒதுக்குற மாதிரி இந்த இன்கம் டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிற அடிப்படையில் நிதி ஒதுக்குறது. அதுக்கு பார்த்தோம்னா 47.5% இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்தாங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா ஃபிஸ்கல் டிசிப்ளின் அப்படிங்கிற பேரில் ஒரு 17.5% வந்துச்சு. ஃபிஸ்கல் டிசிப்ளின்னா எப்படி நிதியை வந்து எவ்வளோ சரியாக நிதியை கையாளுறாங்க அப்படிங்கிற அடிப்படையில் ஒதுக்கப்படுறது. இப்போ இது வந்து 13வது ஃபினான்ஸ் கமிஷனில் வந்த ஒரு முறை. இது 14வது ஃபினான்ஸ் கமிஷன் வந்தப்போ என்ன ஆகுது அப்படின்னா, அதாவது 14வது ஃபினான்ஸ் கமிஷனுங்கிறது 2014 பிரதமராக மோடி வந்தப்போ வெளிவந்த அறிக்கை. அந்த ஃபினான்ஸ் கமிஷனில் இது என்ன ஆகுது அப்படின்னா, இந்த பாப்புலேஷன் இருக்குல்ல, நம்ம சொன்ன மாதிரி 1971 பாப்புலேஷன் அடிப்படையில் 25%ன்னு ஒதுக்கியிருந்தாங்கல்ல, அதை 2ஆக பிரிக்கிறாங்க. அதில் 2011 பாப்புலேஷன் அப்படின்னு புதுசாக ஒரு ஃபேக்டரை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இப்போ இதுதான் பார்த்தோம்னா தமிழ்நாடு மாதிரியான மாநிலங்களுக்கு பெரிய அடியாக மாறுது. அப்போ தான் தமிழ்நாட்டிலேருந்து என்ன கேட்குறாங்க அப்படின்னா, நீங்கள் மத்திய அரசுடைய திட்டத்தை நாங்கள் ரொம்ப எஃபெக்டிவாக இம்ப்ளிமெண்ட் பண்ணோம், மக்கள் தொகையை கட்டுப்படுத்தணும்னு திட்டம் வகுத்தது நீங்கள், குடும்ப கட்டுப்பாடு திட்டத்தை வகுத்தது நீங்கள், ஆனால் அதை எஃபெக்டிவாக நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணதுக்கு எங்களுக்கு நீங்கள் நியாயப்படி ரிவார்டு கொடுத்துருக்கணும், எங்களை பாராட்டியிருக்கணும், எங்களுக்கு வந்து அதுக்காக எக்ஸ்ட்ரா நிதியை கொடுத்துருக்கணும். ஆனால் மக்கள் தொகையை குறைச்சதுக்காக நீங்கள் எங்களை தண்டிக்கிறீங்களா அப்படின்னு தமிழ்நாடு மாதிரியான மாநிலங்கள் குரல் எழுப்புறாங்க. அப்போ 2011 போது தமிழ்நாட்டுடைய மக்கள் தொகைங்கிறது அடுத்த 40 வருஷத்தில் ரொம்ப பெரிய அளவில் கணிசமாக குறைக்கப்பட்டிருந்தது. ஃபெர்டிலிட்டி ரேட்டுங்கிறது இங்கே பெரிய அளவில் குறைஞ்சிருந்தது. அதனால் என்ன ஆச்சுன்னா 2011 மக்கள் தொகைக்கு 10% அப்படின்னு ஒதுக்குனதுக்கப்புறம் தமிழ்நாடு பெரிய அளவில் பாதிப்பை சந்திச்சுது நிதியில். 1971க்கு 17.5%, 2011 மக்கள் தொகையில் 10% இம்பார்ட்டன்ஸை கொடுத்து இதை ஒதுக்குறாங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா இந்த இன்கம் டிஸ்டன்ஸ்ன்னு சொன்னோம்ல, அதிகமான வளர்ச்சி அடைந்த மாநிலங்களுக்கு குறைவான நிதியும், வளர்ச்சி குறைவான மாநிலங்களுக்கு அதிகமான நிதியும்னு அதை 47.5லேருந்து 50% இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. அப்போ தமிழ்நாடு ஆல்ரெடி நல்லா வளர்ந்துகிட்டு இருக்க மாநிலமா இருக்கு. அதனால என்ன ஆகுதுன்னா, அதுல நிதியை குறைக்கிறதுனால அதுலயும் தமிழ்நாடு வந்து பாதிப்பு சந்திக்குது. அடுத்தது பார்த்தோம்னா ஏரியா அப்படின்னு சொல்லிட்டு பரப்பளவுக்கு 15% அப்படின்னு சொல்லிட்டு ஃபாரஸ்ட்னு ஒரு புது ஃபேக்டரை வந்து இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. ஃபாரஸ்ட் கவர் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு 7.5% ஒதுக்குறாங்க. இதுலயும் தமிழ்நாட்டுக்கு அடி. என்னன்னா, தமிழ்நாடு வந்து இந்தியாவிலேயே அதிகமாக அர்பனைஸ் ஆன மாநிலமாக இருக்குது. இந்தியாவினுடைய வளர்ச்சிக்காக
தன்னுடைய இயற்கை வளங்களையும் காடுகளையும் பறிகொடுத்து ஒரு குறிப்பிடத்தக்க வளர்ச்சியை இந்த நாட்டுக்காக இந்த தமிழ்நாடு தியாகம் பண்ணி நாட்டுக்காக கொடுத்துருக்கு. அப்படி இருக்கும்போது இங்கே வந்து ஃபாரஸ்ட் கவர் அடிப்படையில் 7.5% ஒதுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது இங்கே அர்பனைஸ் ஆன ஸ்டேட்டான தமிழ்நாடு ஃபாரஸ்ட் கவரில் அடிபடுது. இதுலேயும் தமிழ்நாடு பாதிக்குது. அடுத்ததான் இந்த ஃபிஸ்கல் டிசிப்ளின் அப்படின்னு சொன்னோம்ல, நிதியை சரியாகவும் முறையாகவும் கையாளுது, அதை 0 ஆக்கிட்டாங்க. இதுலேயும் தமிழ்நாட்டுக்கு அடி. இதனால் என்ன ஆச்சுன்னு பார்த்தோம்னா 13வது ஃபினான்ஸ் கமிஷனில் தமிழ்நாட்டுக்கு ஒதுக்கப்பட்ட பர்சன்டேஜ் இருக்குல்ல, மொத்த மாநிலங்களுக்கு ஒதுக்கப்பட்ட பர்சன்டேஜில் தமிழ்நாட்டுக்குன்னு வந்தது 4.969%. இது 14வது ஃபினான்ஸ் கமிஷனில் என்னவா குறைஞ்சிதுன்னா 4.023 குறைஞ்சிது. இது கிட்டத்தட்ட பார்த்தோம்னா 1%. 1%ங்கிறது பர்சன்டேஜாக பார்க்கும்போது 1% தானப்பா அப்படின்னு நமக்கு தெரியும். ஆனால் உண்மையில் இது பணமாக பார்த்தோம்னா ஒரு பெரிய அமௌண்ட். இந்த அமௌண்ட்டு தமிழ்நாட்டுடைய ஒரு பெரிய நிதி சுமையை கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதோட விட்டாங்களான்னு பார்த்தோம்னா 15வது ஃபினான்ஸ் கமிஷன் வருது. அதுலேயும் தமிழ்நாட்டுக்கு அடி. அதில் என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்த 1971 மக்கள் தொகை இருக்குல்ல, அதை சுத்தமாக 0 ஆக்கிட்டாங்க. வெறும் 2011 மக்கள் தொகை அடிப்படையில் மட்டும்தான் கணக்கு பண்ணுவோம் அப்படின்ட்டாங்க. 14லேயாவது 1971ங்கிறத ஒரு 17% வச்சுருந்தாங்க. 15ல் 0 ஆக்கிட்டாங்க. 2011 மட்டுமே முதன்மையான ஃபேக்டராக மாறிடுச்சு. அப்போ இதுலேயும் தமிழ்நாட்டுக்கு பெரிய அடி. 2011 மக்கள் தொகை அடிப்படையில் 15% அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்து இன்கம் டிஸ்டன்ஸ், நம்ம சொன்ன மாதிரி இன்கம் டிஸ்டன்ஸை வச்சு 45%, பரப்பளவு வச்சு 15%, ஃபாரஸ்ட் அண்ட் எக்காலஜி இருக்குல்ல, அதை 7.5லேருந்து 10%-ஆக உயர்த்திட்டாங்க. மறுபடியும் தமிழ்நாட்டுக்கு அடி. இது இல்லாமல் பார்த்தோம்னா டெமோகிராஃபிக் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு புதுசாக ஒரு ஃபேக்டரை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அது என்ன டெமோகிராஃபிக் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னா, இப்போ நம்ம சொன்னோம்ல முன்னாடி தமிழ்நாடு மாதிரியான மாநிலங்கள்லாம் மக்கள் தொகையை குறைச்சதுக்காக எங்களை நீங்கள் தண்டிக்கிறீங்களா அப்படிங்கிற கேள்வியை பதிவு பண்ணி ஒரு கடுமையான எதிர்ப்புகள்லாம் வந்ததுனால அதை தணிக்கிறதுக்காக என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஃபெர்டிலிட்டி ரேட்டை நீங்கள் எப்படியெல்லாம் கம்மி பண்ணியிருக்கீங்களோ அதுக்கு நாங்கள் ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜை கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 12.5% ஒதுக்குனாங்க. அடுத்து டேக்ஸ் எஃபர்ட் அப்படின்னு சொல்லிட்டு டேக்ஸை சிறப்பாக வசூல் பண்ண மாநிலங்களுக்கு அப்படின்னு சொல்லி 2.5% ஒதுக்குனாங்க. இப்படி ஒதுக்குனதுக்கு அப்புறமும் தமிழ்நாட்டுக்கு முறையான நிதி வரவில்லை அப்படிங்கிறது தான் இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனையாக இருக்குது. இப்போ இப்படி மாறிக்கிட்டே வந்த ஃபேக்டர்னால தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ நிதி இழப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, தமிழ்நாடு முதலமைச்சர் 16வது ஃபினான்ஸ் கமிஷன் மீட்டிங்கில் அதை சொல்லியிருக்கார். அது என்ன அப்படின்னா, 9வது ஃபினான்ஸ் கமிஷன் இருக்குல்ல, அப்போது இந்தியாவில் மொத்தமாக ஒதுக்கப்பட்ட டேக்ஸில் தமிழ்நாட்டுக்கு கிடைச்ச பர்சன்டேஜ் அப்படிங்கிறது 7.931%. 7.9%. இது 15வது ஃபினான்ஸ் கமிஷனில் என்னவா மாறிடுச்சுன்னா 4%-ஆக குறைஞ்சிடுச்சு. 7.9லேருந்து 4, அதாவது 8லேருந்து 4 மாதிரி கணக்கு. கிட்டத்தட்ட 9வது ஃபினான்ஸ் கமிஷனில் தமிழ்நாட்டுக்கு ஒதுக்கப்பட்ட நிதியில் 15வது ஃபினான்ஸ் கமிஷன் வரும்போது பாதி நிதியாக தமிழ்நாட்டுக்கு குறைஞ்சிருச்சு. அப்போ இதனால் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி இருக்குல்ல, இது பின்னாடி நோக்கி இழுக்கப்படுது. நாங்கள் வேகமாக வளர்ந்துக்கிட்டு வருவோம், வளர்கிறதுக்கான எல்லா முயற்சியும் எடுக்கிறோம், இன்வெஸ்ட்மெண்ட்டை போடுறோம், இங்கே மனித உழைப்புகளை போடுறோம், ஹியூமன் ரிசோர்ஸை பயன்படுத்துகிறோம், இது எல்லாத்தையும் போடுறோம், இயற்கை வளங்களை பறி கொடுக்குறோம். இது எல்லாத்தையும் பறி கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் எங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்க நிதியை பாதியாக குறைச்சிட்டிங்கன்னா அப்போ தமிழ்நாடு வளர்ச்சி எங்கே போகிறது, பின்னோக்கி இழுக்கப்படுதா அப்படிங்கிற கேள்வியை தான் தொடர்ச்சியாக இங்கே வரக்கூடிய எல்லா அரசுகளும் எழுப்பிக்கிட்டே இருக்காங்க. குறிப்பாக இந்த 16வது ஃபினான்ஸ் கமிஷன் அப்படிங்கிறது அரவிந்த் பனாகரியா தலைமையில் அந்த குழு வந்து அமைக்கப்பட்டிருக்கு. அந்த மீட்டிங்கில் தான் தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து சில விஷயங்களை தமிழ்நாடு சார்பாக சுட்டி காட்டியிருக்கார். தமிழ்நாடு சார்பாக அதில் என்னென்ன டிமாண்ட் வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, முதல்ல தமிழ்நாட்டினுடைய பிரச்சனைகள் அப்படின்னு சுட்டி காட்டுறது வந்து இந்த 1971 பாப்புலேஷனை நீக்கினது இருக்குல்ல, அது பெரிய டேமேஜை தமிழ்நாடு கொடுத்துருக்கு. இனிமே வந்து இந்த 16வது ஃபினான்ஸ் கமிஷன்லையாவது நீங்கள் இந்த 2011 இந்த கணக்கெலாம் வைக்காமல் 1971 பாப்புலேஷன் அடிப்படையில் தான் மக்கள் தொகையை கணக்கிட்டு அந்த மக்கள் தொகை அடிப்படையில் தான் நிதி வந்து ஒதுக்கப்படணும் அப்படிங்கிற டிமாண்ட் தமிழ்நாடு சார்பில் வைக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி மாநிலங்களுக்கு ஒட்டுமொத்தமாக பிரித்து கொடுக்கக்கூடிய வெர்டிக்கல் டெவல்யூஷன் இருக்குல்ல, அது இந்த 41, 42ங்கிற கதெல்லாம் இல்லை, 50% ஒதுக்கப்படணும் அப்படிங்கிறது தான். இப்போ 14வது நிதி கமிஷனில் 42 அப்படின்னு சொன்னாங்க. 15ல் அது என்ன ஆச்சுன்னா 1% காஷ்மீருக்குன்னு ஒதுக்கிட்டு அதே 41% மாநிலங்களுக்கு பிரித்து கொடுத்தாங்க. இந்த 41, 42லாம் இருக்கக்கூடாது, 50% மாநிலங்களுக்கு பிரித்து கொடுக்கணும் அப்படிங்கிற ரெக்கமெண்டேஷனை தமிழ்நாடு கோரியிருக்கு. அதே மாதிரி இந்த ஃபினான்ஸ் கமிஷன் ரெக்கமெண்டேஷனில் ஏற்பட்ட இந்த மாற்றங்களால் பார்த்தோம்னா தமிழ்நாட்டுக்கு
3.5 லட்சம் கோடி லாஸ் வந்திருக்கு அப்படின்னு தமிழ்நாடு நிதியமைச்சர் சுட்டி காட்டியிருக்கார். இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நீங்கள் வந்து இந்த இன்கம் டிஸ்டன்ஸ் அப்படிங்கிற பேரில் நல்லா வளர்ந்துட்டு வர மாநிலங்களுக்கு அவங்களுடைய நிதியை குறைக்கிறது மூலமாக நீங்கள் வந்து எங்களோட வளர்ச்சியை பின்னோக்கி இழுக்க பார்க்குறீங்க, வளர்ச்சி அடையாத மாநிலங்கள் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப அவங்களுக்கு எந்த கண்டிஷனுமே இல்லாமல் அதிக பணத்தை திரும்ப திரும்ப ஒதுக்குறது மூலமாக அவங்களுடைய வளர்ச்சி வந்து இங்கே நடக்குதா அப்படின்னு கேட்டோம்னா அப்படி எதுவும் நடக்கிறது இல்லை. அப்போ நீங்கள் அதுக்காக என்ன பண்றீங்கன்னா, வளர்ந்துட்டு வர மாநிலங்களுக்கு நிதியை குறைச்சி அவங்களோட வளர்ச்சியும் சேர்த்தே பின்னாடி இழுக்கிறீங்க. இதனால என்ன ஆகும்னா நாட்டோட வளர்ச்சி ஒட்டுமொத்தமாக பாதிக்கப்படும். இது இந்த வளர்ச்சி குறைந்த மாநிலங்களுடைய வளர்ச்சியை இன்னும் மோசமாக பாதிக்கும். இதனால எந்த சொல்யூஷனுமே கிடையாது. இந்த மாநிலங்களுக்கு மத்தியில் ஒரு ஈக்குவிட்டபிளான ஒரு ஷேரை வந்து பிரித்து கொடுக்கறதுக்கான வழியை நீங்கள் உருவாக்கணும் அப்படிங்கிற டிமாண்டை தமிழ்நாடு சார்பாக வச்சிருக்காங்க. அதில் குறிப்பாக பார்த்தோம்னா இந்த இன்கம் டிஸ்டன்ஸை கணக்கு பண்ணும்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ வந்து பர்ச்சேஸ் பவர் பேரிட்டி அப்படின்னு ஒன்று நீங்கள் ஆட் பண்ணணும். இதுக்கு முன்னாடி என்ன அடிப்படையில் அதை பார்க்குறாங்க அப்படின்னா, பர் கேபிட்டா இன்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. தனிநபர் வருமானம், ஒரு மாநிலத்தில் தனிநபர் வருமானம் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிற அடிப்படையில் பார்த்து தனிநபர் வருமானம் அதிகமாக இருக்க மாநிலங்களுக்கு குறைவான நிதியும், தனிநபர் வருமானம் கம்மியாக இருக்க மாநிலங்களுக்கு அதிக நிதியும் ஒதுக்குவாங்க. இந்த தனிநபர் வருமானத்தை பர் கேபிட்டா இன்கமை எப்படி கணக்கு பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த மாநிலத்தினுடைய ஒட்டுமொத்த வருமானம் இருக்குல்ல, அதை ஒட்டுமொத்த மக்கள் தொகை அடிப்படையில் டிவைட் பண்ணி கண்டுபிடிக்கிறது. இதை தான் தனிநபர் வருமானம் சொன்னாங்க. ஆனால் இது சரியான வழிமுறை கிடையாது. பர்ச்சேஸ் பவர் பேரிட்டி அப்படிங்கிற அடிப்படையில் தான் நீங்கள் வந்து இங்கே இருக்கக்கூடிய தனிநபர் வருமானத்தை பார்க்கணும் அப்படின்னு தமிழ்நாடு சார்பில் சொல்கிறாங்க. அது என்ன பர்ச்சேஸ் பவர் பேரிட்டி அப்படின்னா, இப்போது சென்னையில் ஒருத்தர் இருக்கார், ஒரு 20,000 ரூபா சம்பாதிக்கிறார் மாதம் அப்படின்னு வச்சிங்களேன். பீகாரில் ஒருத்தர் இருக்கார் அதே மாதிரி, அவர் அங்கே ஒரு 20,000 அங்கே இருக்கக்கூடிய ஒரு வில்லேஜில் சம்பாதிக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. இப்போ சென்னையில் 20,000 ரூபா சம்பாதிக்கிறதும் பீகாரில் 20,000 ரூபா சம்பாதிக்கிறதும் ஒரே வேல்யூவா அப்படின்னு கேட்டோம்னா நிச்சயமாக இல்லை. ஏன்னா சென்னையில் ஒருத்தர் 20,000 ரூபா சம்பாதிச்சாருன்னா அது அவருக்கு ஒரு ஆடம்பர சம்பளம் கிடையாது. அது அவருக்கு வந்து அந்த ஃபேமிலியே நடத்துறதுக்கே, ஒரு ஃபேமிலியே அவர் அந்த 20,000 ரூபா வச்சு நடத்துறதுக்கே கஷ்டப்பட்டு தான் நடத்த முடியும். வாடகை கொடுக்கணும், வாடகை இங்கே அதிகமாக இருக்கும், இங்கே விலைவாசி வேறையாக இருக்குது, ஒரு கிராமத்தில் பீகாரில் விலைவாசி வேறையாக இருக்குது. அப்போது வந்து நீங்கள் 20,000 ரூபாயுடைய வேல்யூ சென்னையில் குறைவாகவும் பீகாரில் அது அதிகமாகவும் இருக்குது அப்படின்னும் போது நீங்கள் அந்த அடிப்படையில் தான் இன்கம் டிஸ்டன்ஸை கால்குலேட் பண்ணணும். வெறுமனே இவரும் 20,000 சம்பாதிக்கிறாரு, அவரும் 20,000 சம்பாதிக்கிறாருன்னு அதை ரெண்டுத்தையும் சேமாக வச்சு பார்க்கக்கூடாது அப்படிங்கிற அந்த டிமாண்டை தமிழ்நாட்டிலேருந்து வச்சுருக்காங்க. அதே மாதிரி இன்னும் ஒரு 3 சேலஞ்சஸ் வந்து நாங்கள் ஃபேஸ் பண்ணுறோம். இதையும் நீங்கள் ஃபினான்ஸ் கமிஷன் ரெக்கமெண்டேஷன் கொடுக்கும்போது கருத்தில் எடுத்துக்கிட்டு கொடுக்கணும் அப்படின்னு 3 சேலஞ்சஸ் தமிழ்நாட்டிலேருந்து சொல்லப்பட்டிருக்கு. அதில் முதல்ல பார்த்தோம்னா நேச்சுரல் கலாமிட்டிஸ், அதாவது இயற்கை பேரிடர்கள். தமிழ்நாடு தொடர்ச்சியாக இயற்கை பேரிடர்களால் பாதிக்கப்படக்கூடிய மாநிலமாக இருந்துக்கிட்டே இருக்குது. ஆண்டுதோறும் சென்னை, தூத்துக்குடின்னு பாரபட்சம் இல்லாமல் நடந்துக்கிட்டே இருக்குது. ஒரு பக்கம் வறட்சியால் விவசாயிகள் ஃபுல்லாக பாதிக்கப்படுறாங்க, இன்னொரு பக்கம் வெள்ளம் வந்து பாதிக்கப்படுறாங்க, பெரிய அளவில் சொத்துக்கள் லாஸ் ஆகுது, இப்படி பாதிக்கப்படுது. இதுக்காக தமிழ்நாடு என்ன பண்ண வேண்டியிருக்குன்னா ஆண்டுதோறும் ஒரு பெரிய பணத்தை செலவு பண்ண வேண்டியதாக இருக்குது. அந்த சமயங்களில் நீங்கள் வந்து பேரிடர் நிதி கொடுங்க அப்படின்னு ஒன்றிய அரசு கேட்டால் அப்பையும் அவங்க நிதியை கொடுக்கறது இல்லை. இதுவே தமிழ்நாடுக்கு ஒரு பெரிய பேர்டனாக மாறுது. இப்போ நம்ம வளர்ச்சிக்காக செலவு பண்ணுறது, வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ்க்காக செலவு பண்ணுறது, இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்காக செலவு பண்ணுறது அப்படின்னு வச்சிருக்கக்கூடிய பணத்தில் ஒரு பெரிய பர்சன்டேஜ் எடுத்து பேரிடர் நிவாரணம், பேரிடர் நிதினு செலவு பண்ண வேண்டியதாக மாறுது. அப்போ இந்த ஃபேக்டரியும் நீங்கள் கணக்கில் எடுத்துக்கிட்டு பேரிடர் பாதிக்கப்படக்கூடிய மாநிலங்களுக்கான ஃபேக்டரியும் கணக்கில் எடுத்துக்கிட்டு தமிழ்நாடுக்கு நிதி ஒதுக்கணும் அப்படிங்கிறத முன் வச்சிருக்காங்க. அடுத்தது, இந்த ஏஜ்டு பீப்புள் தமிழ்நாட்டில் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு அதிர்ச்சிகரமான தகவலை தமிழ்நாடு முதலமைச்சர் சொல்லியிருக்காரு. அது என்ன ஏஜ்டு பீப்புள்னா, தமிழ்நாட்டினுடைய சராசரி வயது இன்னைக்கு என்னவா இருக்குது அப்படின்னு சொல்கிறாருன்னா 36.4 அப்படின்னு சொல்கிறார். அதாவது மக்கள் தொகையை தொடர்ச்சியாக கட்டுப்படுத்திக்கிட்டே வந்ததுனால இங்கே புதிதாக குழந்தைகள் பிறக்கிறது அப்படிங்கிறது பெரிய அளவில் குறைஞ்சிருச்சு. அப்போது இளைஞர்கள் எண்ணிக்கை அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாகிட்டே இருக்குது. வயதானவர்கள் எண்ணிக்கை அப்படிங்கிறது ஆண்டுதோறும் அதிகமாகிட்டே இருக்குது. இது போக போக என்ன ஆகும்னா தமிழ்நாடே வயதானவர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலமாக மாறிடும் அப்படிங்கிற சூழல் இங்கே வந்துக்கிட்டு இருக்கு. அப்போ வயதானவர்கள் அதிகமாக இருந்தாங்கன்னா அப்போ அங்கே ஒர்க் ஃபோர்ஸ் கம்மியாகும். ஒர்க் ஃபோர்ஸ் கம்மியாகிறதோட வயதானவர்களுடைய வெல்ஃபேர் அப்படிங்கிற பேரில் அதிகமான பணத்தை செலவிட வேண்டியிருக்கும் தமிழ்நாடு. இது மேன்மேலும் தமிழ்நாட்டுக்கு நிதி சுமையை உருவாக்கும். குறிப்பாக வந்து பார்த்தோம்னா உத்தரப்பிரதேசத்தோட கம்பேர் பண்ணோம்னா தமிழ்நாடு 9.5 வயசு அதிகமான மாநிலம். அதாவது உத்தரப்பிரதேசம் தமிழ்நாட்டை விட உத்தரப்பிரதேசத்தினுடைய சராசரி வயது வந்து 9.5 வயசு கம்மி. இது இப்படியே நிற்க போதா அப்படின்னு பார்த்தோம்னா
இந்த நிதிக்குழுவுடைய காலம் 2031 முடியும், 16வது நிதிக்குழுவோட காலம். அப்போ தமிழ்நாடுடைய சராசரி ஏஜ் என்னவாக இருக்கும்னா 38.5 மாறிடும். அப்போ தமிழ்நாட்டில் பாதி மக்கள் தொகை 38 வயசுக்கு மேலே இருப்பாங்க. அப்போ இது ஒரு எச்சரிக்கையை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு தமிழ்நாடு முதலமைச்சர் முன்வைக்கிறார். தமிழ்நாடு வயதானவர்களின் மாநிலமாக மாறிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் இந்த பாப்புலேஷன் பற்றி பேசக்கூடிய மிக முக்கியமான விஷயமா இங்கே மாறி இருக்கு. 3வது ஃபேக்டர் என்னன்னு பார்த்தோம்னா, நகரமயமாக்கல் அதிகமாக பண்ண மாநிலங்களுக்கு அவங்களுக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி அதை என்கரேஜ் பண்ணுற மாதிரியான நிதி ஒதுக்குதல் செய்யப்படணும். அதாவது நகரமயமாக்குதல் ஒரு மாநிலம் செய்கிறது நாட்டோட வளர்ச்சிக்காக செய்யுது. இதை அதிகமாக பண்ணுற மாநிலங்களை ஊக்குவிக்கிற மாதிரி அவங்களுக்கு அதுக்கான நிதியை ஒதுக்கணும் அப்படிங்கிற இந்த 3 சேலஞ்சஸ் தமிழ்நாடு ஃபேஸ் பண்ணுது. இதன் அடிப்படையில் நிதி ஒதுக்கப்படணும் அப்படிங்கிற கோரிக்கையை ஃபினான்ஸ் கமிஷன் முன்னாடி தமிழ்நாடு வச்சுருக்கு. இப்போ நம்ம மறுபடியும் அண்ணாமலை ஜி கிட்ட வருவோம். அவர் இன்னொரு கருத்தையும் சொல்லியிருந்தார். அந்த விஷயத்தில் அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, இந்த 2004 to 2014 அப்போ இருந்த ஆட்சி இருக்குல்ல, காங்கிரஸ் ஆட்சி, அப்போ மொத்தமாக ஒதுக்கப்பட்ட பணம் தமிழ்நாட்டுக்கு வந்தது எவ்வளோன்னா 94,977 கோடி. இதே நம்ம மோடிஜி வந்ததுக்கப்புறம் 2014 to 2024 இந்த 10 வருஷத்தில் தமிழ்நாட்டுக்கு ஒதுக்கப்பட்ட பணங்கிறது 2,92,15 கோடி. இது பார்த்தோம்னா 207% இன்க்ரீஸ் அப்படின்னு ஒரு கணக்கை காட்டுறாரு. நம்ம இப்போ கேட்க வேண்டிய கேள்வி என்னென்னா, என்ன சின்ன பசங்களுக்கு கூட தெரியும், 2004 to 2014 ஒருத்தவங்கிட்ட 1000 ரூபா இருக்குது அப்படின்னா, 2024 ஒருத்தங்கிட்ட 1000 ரூபா இருக்குது அப்படின்னா, இந்த 2 ரூபாயோடைய வேல்யூ ஒன்று கிடையாது. 2004 இருந்த 1000 ரூபாங்கிறதோடைய வேல்யூ இன்றைக்கி 2024 அதே வேல்யூ கிடையாது. இன்றைக்கி ரொம்ப குறையும். அன்றைக்கி 1000 ரூபாங்கிறது பெரிய காசு, இன்றைக்கி 1000 ரூபாங்கிறது ரொம்ப கம்மி. அப்போது பணத்தினுடைய வேல்யூங்கிறது காலம் அதிகரிக்க ஆண்டுதோறும் குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். இதுதான் சாதாரணமாக ஸ்கூல் பசங்களுக்கு கூட தெரிஞ்ச விஷயம். நீங்கள் லண்டன் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி போய் படிச்சுட்டு வரீங்கன்னு உங்களுக்கு இது தெரியாதா என்ன? ஒரு நாட்டில் ஒரு மாநிலத்துக்கு நிதி ஒதுக்கும் போது அது ஆண்டுதோறும் சொல்லும்போது, நீங்கள் ஒரு 10 வருஷ பீரியட் கேப்பில் இருந்து சொல்லும்போது அதை பணத்தின் அடிப்படையிலேருந்து சொல்லக்கூடாது. அன்னைக்கு கலெக்ட் ஆன வரியில் எத்தனை பர்சன்டேஜ் ஒதுக்கப்பட்டுச்சு, இன்றைக்கி கலெக்ட் ஆன டோட்டல் வரியில் எத்தனை பர்சன்டேஜ் ஒதுக்கப்பட்டுச்சுன்னு தானே சொல்லணும். பணத்தின் அடிப்படையில் இவ்வளோ ரூபா ஒதுக்கணும், இப்போ இவ்வளோ ரூபா ஒதுக்குனீங்கன்னா இன்றைக்கி உங்களுக்கு 38 லட்சம் கோடி வரி கலெக்ட் ஆகிருக்கு. அன்றைக்கி 38 லட்சம் கோடியாக கலெக்ட் ஆச்சு, அன்றைக்கி எவ்வளோ கலெக்ட் ஆச்சு? அப்போ அந்த வேல்யூ நீங்கள் சொல்லணும்ல. அன்றைக்கி கலெக்ட் ஆன பணத்தில் நீங்கள் எவ்வளோ கொடுத்தீங்க, இன்றைக்கி கலெக்ட் ஆன பணத்தில் நீங்கள் எத்தனை பர்சன்டேஜ் கொடுக்குறீங்க, இப்படி தானே நீங்கள் சொல்ல முடியும் கணக்கு. லண்டன்லலாம் போய் படிச்சுட்டு ரூபாயோட வேல்யூ வருஷம் குறைஞ்சிக்கிட்டே போகும்னு கூட தெரியாமல் இன்னும் ரூபாயிலே கணக்கு சொல்லிக்கிட்டு இருக்கீங்களே. அதனால் இந்த மாதிரியான கதைகள் சொல்கிறது தான் நம்ம அண்ணாமலைஜிக்கு எப்போவுமே வேலை. அதை மறுபடியும் தொடர்றதுக்காக அவர் லண்டன்லேருந்து விரைந்து கொண்டிருக்காரு. அவரை ஒரு பக்கம் விட்டுருவோம். இப்போ தமிழ்நாடு நிதி பகிர்வு கொடுத்து வைக்கக்கூடிய இந்த விவாதம் இருக்குல்ல, இது இந்தியாவிலேயே தமிழ்நாடுக்கான ஒரு தனித்தன்மை அப்படின்னு சொல்லலாம். மாநிலங்களினுடைய நிதி உரிமை சார்ந்து, மாநிலங்களுடைய உரிமை சார்ந்து, மாநிலங்களுடைய சுயாட்சி சார்ந்து இந்தியாவிலேயே இந்த கோரிக்கைகளை முதலில் எழுப்பின பெருமை அப்படிங்கிறது தமிழ்நாட்டுக்கு தான் சேரும். வரலாற்றில் தொடங்கி பார்த்தோம்னா அதை இன்னைக்கு வரைக்கும் தமிழ்நாட்டில் ஆண்டுகிட்டு வந்த எல்லா அரசுகளும் தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணிக்கிட்டு வராங்க. இன்னைக்கு தமிழ்நாடு எழுப்பக்கூடிய இந்த கூட்டாட்சிக்கான நிதி கூட்டாட்சிக்கான இந்த குரல் இருக்குல்ல, இந்த நிதி பங்கீடு சம்பந்தமாக தமிழ்நாடு எழுப்பக்கூடிய விவாதங்கள் இருக்குல்ல, இது தமிழ்நாட்டுக்கு மட்டுமான குரல் கிடையாது. ஒட்டுமொத்த மாநிலங்கள், இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மாநிலங்களும் அவங்களுடைய உரிமைகளுக்கான பாதுகாப்பதற்கான அவங்களும் குரல் எழுப்பணும் அப்படிங்கிறதுக்கான அடிப்படையை தான் தமிழ்நாடு நீண்ட காலமாக எழுப்பிக்கிட்டு இருக்கு. அந்த வகையில் இந்த 16வது நிதி கமிஷன்லேயும் ஒரு குறிப்பிடத்தக்க வாய்ஸை தமிழ்நாடு பதிவு பண்ணியிருக்கு. 16வது கமிஷன் என்ன பரிந்துரையை தமிழ்நாட்டுக்கோ இல்லை மற்ற மாநிலங்களுக்கோ இந்தியாவினுடைய மாநிலங்களுக்கு கொடுக்க போகுது, இது இவ்வளவு நாளாக தமிழ்நாட்டுக்கு இழைக்கப்பட்டுக்கிட்டு வர இந்த பாதிப்புகளுக்கு தீர்வு தர வகையில் அமையுமா அமையாதாங்கிறத 16வது நிதி கமிஷன் அவங்களுடைய அந்த அறிக்கையை கொடுத்ததுக்கப்புறம் தான் நம்ம பார்க்க முடியும். இது மாதிரியான தகவல்களை தொடர்ச்சியாக தெரிஞ்சிக்க யூடர்னை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.